வேதவசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகரங்கள் உங்கள் ஆண்டவர் என்றும் இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. பாவ மன்னிப்பை அளிக்கிறவர் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து, பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பாவத்தின் வாழ்க்கை உனக்கு சமாதானத்தை தராது. வேதவசனம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி பாவத்தின் வேதனையினா சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சமாதானம் தர முடியும். அவர் மாத்திரமே உன்னை பாவத்திலிருந்து உன்னை மன்னிக்கவும் விடுதலை அளிக்கவும் வல்லவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் எதனால் வரும்? வேத வசனத்தை கேட்பதனால் வரும். வேத வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை என் பாவங்களுக்காய் மரித்தவர், என் பாவங்களுக்காய் அவர் அடிப்பட்டவர், என் பாவங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டவர், அவரே என் ரட்சகர் என்று மூளையில் அல்ல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரே என் வாழ்க்கை ஆளப்போகிறவர் என்று ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கடைசி நாட்களிலே சத்தியத்தை சத்தியமாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கொடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கடைசி நாட்களில் சத்தியத்திற்கு கீழ்ப்படியுமாறு அரை கூவலை நான் உங்களுக்கு விடுக்கிறேன். இன்று வரை ரட்சிக்கப்படவில்லை என்றா, இன்று வரை ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றா, வேத வசனத்திற்கு இதுவரை நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றா, இந்த கூட்டத்தின் கடைசி நாளிலே கடைசி அரை கூவலை நான் விடுக்கிறேன். கூட்டங்களிலே நாங்கள் செய்தி முடித்து கொடுத்து விட்டு போகும்போது பிறகு சிலர் எங்களுக்கு கடிதம் எழுதுவது உண்டு. நாங்கள் ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்தோம், தயங்கி நின்று விட்டோம், இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட கூட்டங்கள் தினந்தோறும் நமக்கு வாய்ப்பதில்லை. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவரே ரட்சிக்கப்படுவார். இதுவரை இந்த தீர்மானத்தை செய்யாமல் இருந்தால் இந்த இரவிலே நீங்கள் தீர்மானத்தை செய்யுமாறு தேவனுடைய ஊழியக்காரா இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். My question to you tonight is a point blank straightforward direct question. Have you been saved? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவர் ரட்சிக்கப்படும். ஒரு சிலர் பாவத்தை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இடத்தில் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்தை இந்த அடிமைத்தனத்தில் என்னால் வர முடியவில்லை, இந்த பழக்க வழக்கத்தை என்னால் விட முடியவில்லை, நான் அதை விட்டு வருகிறேன். அங்கேதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை விட வேண்டும் தான், பாவத்தை விட நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களை விட்டு நீங்கும். சிகாகோ நகரத்திலே டிஎல் மூடி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் கூட்டம் நடத்தி கொண்டிருந்த சமயத்திலே அவர் ரோட்டிலே போய் கொண்டிருந்த போது ஒரு வாலிப பெண் டிஎல் மூடியை பார்த்தார். இந்த வாலிப பெண் டிஎல் மூடியை பார்த்து சொன்னார், டிஎல் மூடி அவர்களே, உங்கள் கூட்டத்தில் நான் ரட்சிக்கப்பட ஒப்புக் கொடுக்க விரும்பினேன், ஆனால் நான் ரட்சிக்கப்படவில்லை. டிஎல் மூடி கேட்டார், ஏன் சகோதரியே? அவள் சொன்னாள், நான் கிளப்புகளிலே போய் நடனம் ஆடுகிற பழக்கம் எனக்கு உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டால் நடனம் ஆட முடியாதே, எனவே நான் ஒப்புக் கொடுக்கவில்லை. டிஎல் மூடி சொன்னார், உனக்கு ரட்சிக்கப்பட விருப்பமா? விருப்பம். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பரலோகம் செல்ல விருப்பமா? விருப்பம். ஆனால் நான் நடனம் ஆடுவதை மாத்திரம் விட முடியாது. டிஎல் மூடி சொன்னார், நீ ரட்சிக்கப்பட மனப்பூர்வமாய் விரும்புகிறாயா? ஆமா விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஆமா விரும்புகிறேன். டிஎல் மூடி சொன்னார், இந்த இரவு கூட்டத்திலே நான் ஆல்டர் கால் கொடுக்கும் போது நீ ஒப்புக் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நடனம் ஆடிக்கொண்டே சொன்னார். மாலை கூட்டம் வந்தது, அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த சகோதரி ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை இருதயபூர்வமாக, மூளையில் இருதயபூர்வமாக ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார். சில மாதங்கள் கழித்து டிஎல் மூடி அதே சிகாகோ நகரத்திற்கு வந்த போது, ரோட்டிலே சென்று கொண்டிருந்த போது அதே வாலிப பெண்ணை பார்த்தார். இந்த வாலிப பெண் டிஎல் மூடியை பார்த்து சொன்னாலாம், நடனம் ஆட வேண்டும் என்ற விருப்பம் இப்பொழுது என்னை விட்டு போய்விட்டது. புது சிற்சியாக மாற்றுகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தேவை? எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பின் சமாதானம் தேவை? எத்தனை பேருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை? சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தங்கச்சி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு தம்பியே, அன்பு பெரியவனே, நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை புது சிற்சியாக மாற்றுகிறான். அந்த நிலைமையில நம்முடைய கண்களை மூடலாம். வர்ற ஊழியக்காரர்கள், என் கணவர் ரட்சிக்கப்படல, ஜெபம் பண்ணி
என் கணவர் ரட்சிக்கப்படல, ஜெபம் பண்ணு. எல்லா ஊழியக்காரங்க சொல்ல போய் ஊர் பூரா தெரிய போய் கணவர் என்ன நினைக்கிறா, சரிதான் நாம தான் ரட்சிக்கப்படல ஊர் பூரா தெரிஞ்சிச்சு, அப்படியே இருந்துரும் தீர்மானம் முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க போய் வீட்டுல பண்ற கலாட்டாவாலேயே நிறைய பேர் வீட்டுல இருந்தா ரட்சிக்கப்படுறது. இவன் ஞானசானத்துல வீட்டுல போன உடனே பிரசங்கம், நீ நிச்சயமா நரங்கிட்டு தான் போவேன் சரி. அங்கே கூட்டத்துல சொன்னாங்க ரட்சிக்கப்படாதான் நரகத்துக்காக போ. சகோதரி நன்றாய் கவனி, வேதவசனம் சொல்கிறது உங்கள் போதனையினால் கணவர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லவில்லை. எதனால் ரட்சிக்கப்படுவார்கள்? உங்க நடக்க போதனை இந்தியும் போட்டு உன் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், ரட்சிக்கப்படவில்லைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு சகோதரி தன்னுடைய கணவர் அறிமுகப்படுத்தும் போது என்கிட்ட அப்படி சொன்னாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இவர் தான் என் கணவர் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னும் ரட்சிக்கப்படல, அவர் ரட்சிக்கப்படுவார். நான் ஒரு கேள்வி கேட்க போறோம், உங்க கணவர் ரட்சிக்கப்படாதவாறு அவர் கண்களை மறைத்திருக்கிறது யார்? இல்லையா என் புருஷனை பிசாசு பிடிச்சிருக்கு நான் சொல்றேன், ஒருவேளை சொல்ல கேட்கலாம். உங்க கணவர் பிசாசு பிடிச்சிருக்கு சொல்ல வேற வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் சுவிசேஷம் அவளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவர்கள் மனக்கேட்டை உண்டாக்கினது யார்? அது மேல யாருக்கு அதிகாரம் இருக்கு? என்ன நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு நாமத்தினால அந்த கட்டில இருந்து அவரை விடுதலை ஆக்கி அவர் சரியாயிடும். எத்தனை பேருக்கு இது புரியுது? மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்ல. அடுத்த முறை உங்க கணவர் உங்ககிட்ட சண்டைக்கோ அல்லது வேற இருக்கோ வந்தா திருப்பி சண்டை போடாதீங்க. இயேசுவ நாமத்தினால பிசாசை கட்டுகிறேன்னு சொல்லு. ரொம்ப சத்தமா சொல்லாதீங்க, அவருக்கு கோவம் வந்துடும். என்ன இடிமுழக கூட்டத்துக்கு போக வந்த பிறகு எனக்கு பிசாசுன்னு சொல்ல ஆரம்பிச்சு கோவம் வந்துடும். ஏன்னா சில நினைக்கிறாங்க சத்தமா பேசினாதான் பிசாசு கேட்கணும், சத்தமா பேசணும், பிசாசுக்கு நல்லாவே காது கேட்கும், மெதுவா பேசினாலே காது. அவன் ஸ்பிரிட் தான் போ. அவன் சண்டை போடும்போது திரும்பி சண்டை போடாங்க, இயேசுவ நாமத்தினால பிசாசை கட்டுகிறேன்னு சும்மா இருக்கு. அதுலயே அவருக்கு ஒரு பாதி பிரச்சனை தீர்ந்து. என்னடா எப்பயும் திட்டா திருப்பி திட்டுறோம், இப்ப என்ன திட்டாம இருக்கிறா, சரி ஏதோ நடந்துக்கிட்டு போகுது கூட்டத்துக்கு போயிட்டு வந்து இயேசுவ நாமத்தினால பிசாசை கட்டுங்க சரியாது. சில கேட்கிறாங்க, என்னையா என் புருஷனை பிசாசா பிடிச்சிருக்கு. நிறைய அநேகர் இப்படி சண்டை ஓடுகிறதுனாலே சாட்சி கட்டு போகும். அநேகர் இப்படி சண்டை போட்டு வீட்டிலே அநேகர் ரட்சிக்கப்படாமல் போகிறார். அநேகர் இவ்வாறு ரட்சிக்கப்படாமல் போகிறதற்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் காரணமாக இருக்கிறார். பாருங்க, இயேசுவ நாமத்தினால நீங்கள் பிசாசை கட்டினா கட்டுகளில் அவர்கள் விடுதலையாக்கப்படும் போது ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு வேதவசனத்தை சொல்ல முடியும். ரட்சிக்கப்படுவதற்கு வேதவசனத்தை சொல்லும். புருஷன் வந்து அது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து பாஸ் ஹவுஸ் விசிட்டிட்டு போயிட்டார். கதவை தட்டின உடனே உள்ள ஒரே டமால் டுமால் சத்தங்க. சமையலறையில பாத்திரம் எல்லாம் நடு வீட்டுல வந்துட்டு சண்டை. கதவை வேற பாஸ்டர் தட்டின உடனே என்ன பண்ணு தெரியாம சண்டை கொஞ்ச நேரம் டெம்பரரியா நிறுத்திட்டு கதவை நிறுத்தி பார்த்தா பாஸ்டர் நிற்கிறார். உடனே போய் பாஸ்டர் வாங்க, இப்பதான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உடனே என்ன நடந்தது என்பதை வந்து உள்ள போய் உட்கார்ந்த உடனே பெற்றோருடைய பிள்ளை சொல்லிச்சு, பாஸ்டர் அப்பா அம்மாவும் இப்பதான் சண்டை போட்டு முடிச்சாங்க. பெற்றோருக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். உடனே இந்த அம்மா இருந்துச்சாங்க, பாஸ்டர் நாங்க சண்டை போட்டது உண்மைதான். இந்த மனுஷன் சொல்றீங்க நீங்க, இவர் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரிகிறாரு, உங்க சபையில வந்து ஒழுங்கா உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் நல்ல மனுஷன் வெளியில இருக்காரு, வெளியில தாங்க இவர் தேவதூதன், உள்ள வந்தா பிசாசுங்க பிசாசு. இவர் ஏன்ச்சாரு, நான் வெளியில தேவதூதன் உள்ள பிசாசு, இவர் வெளியிலும் பிசாசு வெளியும் பிசாசா. சகோதரர் ஸ்பெஷலா கை தட்டுறாங்க பாத்தீங்களா? பிசாசுக்கு இடம் விடாதீங்க. எப்போ பழி வாங்கலாம்னு காத்து நிற்கிறாங்க சகோதரர். அவங்களுக்கு இங்கதான் பழி வாங்க முடியும், வீட்டுல வாங்க முடியாது. நல்லா கவனிக்கிற காரியத்தை இதுல ஒரு முக்கிய கட்டம் இருக்கிறது. பாருங்க, அநேக சமயங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் மனிதர்கள். பிசாசை கட்டினால் மனுஷன் சரியாகிவிடும். வேத வசனத்திலிருந்து நான் குறிப்பை சொல்ல போகிறேன். பேதுரு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் யார்? பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மாம்ச ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை. யார் வெளிப்படுத்தினது? என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்த.
பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தான்னு சொல்லிட்டாரு, ஸ்தோத்திரம் நிக்கிறான். இப்ப சொல்றாரு ஆண்டவர், நான் எருசலேமுக்கு போகிறேன், மறிக்க போகிறேன். பேதுரு என்ன சொன்னா, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்பாலே போ. சாத்தான் அப்பால போ சொன்னாரா, பேதுரு அப்பால போ சொன்னாரா? இவ்வளவு நேரம் யாருடைய வெளிப்பாடுல பேசிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னால ஆண்டவருடைய வெளிப்பாடுல. இப்ப யாருக்கு இடம் கொடுத்துட்டான்? சாத்தான கட்டோடனே பேதுரு சரியாயிட்டான். எத்தனை பேர் விளங்கி கொண்டீர்கள்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, பிசாசை கட்டுங்க சரியாயிடும். நான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்துல பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாது. நான் கேட்டேன், என்ன கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் பூரண சுவிசேஷம் தாங்க பேசுவேன், வரமாட்டேங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்க வந்துதாங்க ஆகணும். இல்லைங்க நான் வரமாட்டேன், நான் இப்படிதான் பேசுவேன். சரி வாங்க வரவான்ட்டாங்க. சீட்டு போட்டு எடுத்தாங்களா, 3 தடவை சீட்டு போட்டு எடுத்துக்காங்க. என் பேர வந்துருக்கு. உடனே என்ன கூப்பிட்டாங்க, போய் பூர்ண சுவிசேஷத்தை பேசினா உடனே எதிர்ப்பு கடிதம் வந்துச்சு. நான் அடுத்த நாள் போய் பேசினேன், சத்தியத்தை பேசினது நான் சத்ருவானேன்னு பேசினேன். இல்லை எதிர்ப்பு கடிதம் வந்துச்சு. கடைசி நாள் கூட்டம் இப்படி நடக்க போதும். நான் பேசுனதுக்கு எதிர்ப்பா பேசுறதுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். எனக்கு முன்னால் அவர் பேச போறார். நான் பேசுன எல்லா சத்தியத்தையும் அடிச்சு பேசுறதுக்காக வந்து நிற்கிறார். எனக்கு என்ன பண்றது தெரியல, திரளான கூட்டம். அவரு பேசி எல்லாத்தையும் அடிச்சுட்டா நான் கட்டி வந்த ஊழியெல்லாம் கெட்டு போயிடும். என்ன பண்றதுன்னு தீர்மானிச்சேன். அவர் நல்ல ஆயத்தத்தோட வந்திருக்காரு. நான் பின்னால உட்காந்து கொஞ்சம் சாண்டோர் ஞானம் கொடுத்தாரு. சத்தியத்துக்கு விரோதமா பேச போறது யாரு? அவன் மேல யாருக்கு அதிகாரம் உண்டு? இவரு மேல இவரு நிறுத்த முடியாது பேசுறேன், அவனை நிறுத்திடுவேன். இவர் வந்து நின்னோடனே நான் பின்னால் இயேசு நாமத்தினாலே பிசாசை கட்டுகிறேன். அவர் ஆரம்பிக்கிறார். எத்தனை பிரிவுகள் நமக்கு சபையில, 7 இத்தனை பிரிவுகள். நான் பின்னால் இயேசு நாமத்தினாலே பிசாசை கட்டுகிறேன். அவர் ஆரம்பிக்கிறார். எத்தனை 7 இத்தனை ஞானஸ்தானத்துல குழப்பு, இயேசு நாமத்தினாலே பிசாசை கட்டுகிறேன். இப்படியே பேசி 15 நிமிடத்துல டபா டபான்னு முடிச்சு நிறுத்திட்டு சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரனுடைய பேச்சுக்கா எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அமர்ந்து விடுகிறேன். அவர் பேசட்டும் உட்காந்துட்டார். நான் ஏன் பேசுகிறேன், அதே நினைச்சு வந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு உங்களுடைய உலகங்களை ரட்சிக்கப்பட வேண்டும் தீர்மானிக்கிறேன். நல்ல ஒரு குறிப்பாக பிசாச கட்டுறதுக்காக செடிக்க வேணாம். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக சொல்லுகிறாரு, அறுப்புக்கு எஜமான வேலையாட்களை அனுப்பும்படிக்கு பிதாவினிடத்தில். சில பேர் சொல்றாங்க என்கிட்ட, நீங்க பேசுறதாங்க எனக்கு ஒத்துருக்கு. கரெக்டா நீங்க பேசுறீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு ஒத்துருக்குது, வேற சிலருக்கு வேற ஊழியக்காரங்க பேசுறதா ஒத்துருக்கு. யாரு ரட்சிக்கப்பட யாரு அனுப்பணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்க கணவர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏற்ற ஊழியக்காரரை இந்த நகரத்துக்கு அவர் அனுப்புறோம், அவரால் உங்க கணவர் ரட்சிக்கப்படணும். அதுதான் ஜெபம். அறுப்புக்கு எஜமான வேலையாட்களை அனுப்ப முடியும் அவரிடத்தில். அதுக்காக ஜெபம் பண்ணலாம். பிசாச கட்டுறதுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. என் கணவனுடைய கண்களை மறைத்திருக்கிற பிசாசே இயேசு நாமத்தினால் கட்டுகிறேன்னு சொல்லுங்க. அடுத்ததா, ஆண்டவரே என் கணவருக்கு சுவிசேஷத்தை அவருக்கு ஏற்றால் போல் சொல்லக்கூடிய ஊழியரை அனுப்புவோம். அதுக்காக ஜெபம் பண்ணு. டாக்டர் மருந்து கொடுத்தா குழந்தைக்கா, மருந்து கொடுத்துட்டு மருந்து, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருந்து கொடுப்பா சரியாயிடும், 3 நாள் கழிச்சு வாங்க. குழந்தை எடுத்துன்னு போயிட்டு உடனே சாயந்தரத்துக்குள்ள ஓடியான்ட்டான். டாக்டர் கேட்டார், என்ன அவசியம்? டாக்டர் நீங்க போட்ட மருந்து கொடுத்தா குழந்தை வாந்தி எடுக்குது. டாக்டர் என்னப்பா, நல்ல மருந்து தான் கொடுத்தேன், அந்த குழந்தைக்கு தேவையான மருந்து தான் கொடுத்தேன், நான் வாந்தி எடுக்குதுன்னு சொல்லு. இல்ல டாக்டர், போட்டதுல இருந்து வாந்தி எடுக்குது டாக்டர், நிக்கவே இல்லை, போட வாந்தி எடுக்கு. நான் சொன்ன மாதிரி தான் கொடுத்தியா? நீங்க சொன்ன மாதிரி நான் கொடுத்தேன். 1 டீஸ்பூன் தானே கொடுத்தேன், 1 டீஸ்பூன் தான் கொடுத்தேன். பால் கொடுத்த பிறகு தான் கொடுத்தேன், பால் கொடுத்த பிறகு நான் கொடுத்தேன். டாக்டர் மட்டுமே புரியும், மருந்தை வாங்கி பாருங்க. ஏன்பா இதுல ஒண்ணு ஏன் இருக்கேன் பாத்தியா? குலுக்கி விட்டு படுக்க கொடுத்தியா? மருந்து குலுக்கிட்டு போயிட்டு சொன்னீங்களா? குலுக்கி விட்டு கொடுக்க நான் குழந்தைய குலுக்கிட்டு போயிட்டேன், அதான் குழந்தை வாந்தி எடுத்து. குலுக்கி விட்டு படுக்க கூட குழந்தைய குலுக்கிட்டு எப்படி செயல்பட தெரியல. கொஞ்ச நாள் பேசாமே அது தெரிந்து பண்ணுங்கள். இயேசுவை நாமத்தினால் எதிர்த்து நிற்க தீர்மானிங்கள். இன்னொரு காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளிக்க ஆலோசனை கூறுகிறார். பாருங்க, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அவர்களை பலமிழக்க செய்கிறது என்ன தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், எதிர்காலத்தின் பிரச்சனைகளை குறித்த பயம். உங்களுக்கு பயம் இருக்குன்னா உங்க விசுவாசம் கிரியை செய்யாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் விசுவாசத்தின் விரோதி நம்பர் 1 பயம். சொன்னா fear is the reverse gear of faith. பயம் ரிவர்ஸ் கியர் ஆஃப் ஃபெய்த். காருக்கு ரிவர்ஸ் கியர் போட்டா கார் எப்படி போகும்? இது பின்னால போகும். விசுவாசம் என்ற கப்பல் காரு பின்னால போகும் பயம் இருந்தா. இந்த அநேகருக்கு பயம். இந்த பயத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு அநேக தெரியல.
இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சு பார்த்துட்டு தான் ஒரு வெற்றியோட தான் வந்து நின்று உங்க மத்தியில சொல்றேன். எனக்கு வாழ்க்கையில ஊழியத்தை குறித்த பயம் இருந்தது. ஏன்னா என்னுடைய ஊழியத்தை எதிர்காலத்தில் எல்லா காரியமும் எனக்கு தெரியும். எப்படி ஊழியம் செல்ல போகுதுன்னு எனக்கு தெரியும். தரிசனம் இல்லாம வந்து நிற்கிற தரிசனத்தோட எவ்வளவு நாள் எத்தனை ஊழியம் எப்படி செய்யணும் எல்லாம் தீர்மானத்தோட வந்திருக்கிறேன். எப்படி ஊழியத்தை முடிப்பேன், என்ன விதத்துல முடிப்பேன் எனக்கு தெரியும். ஊழியத்தை குறித்த பயம் இருந்தது. அநேக நாட்கள் இந்த பிரச்சனை இருந்தது. வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் நமக்கு பயம் உண்ட பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. பயமுள்ள ஆவி என்ன ஆவியா இருக்கும்? அப்போ இந்த பயத்தை உருவாக்குகிற ஆவி எந்த ஆவி? இது வேற யாருக்கு அதிகாரம் உண்டு? அதுக்கு என்ன கொடுக்கப்படுறது? அதுல இருந்து இயேசுவ நாமத்தினால இந்த பயத்தை கொண்டு வர ஆவியை எடுத்து நிற்க ஆரம்பிச்சு. பயம் வரும்போது இயேசுவ நாமத்தினால என் வாழ்க்கையில் பயத்தை உண்டு பண்ணுகிற அந்த கால சக்திகளுக்கு எதிர்த்து நிற்க என்று சொன்னார். நீதிமான்கள் சிங்கத்தை போல இருப்பார்கள். ஆமென், ஆமென். எனக்கும் பயப்பட மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம், சலசலப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இந்த தேசத்தின் எழுப்புதல் உருவாகிற இடிமுழக்கு. சில கேட்டா இடிமுழக்க நின்றுடும் போல நிக்காது. மழை பொழிகிற வரைக்கும் இடி முழங்கிட்டார். மழையை உருவாக்கிட்டு வேண்டாம், இடிமுழக்க நிக்காது. பயம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அந்த மாதிரி சக்தியை எதிர்த்து நிற்கிறோம். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இந்த பயம்? உங்களுக்கு இப்போது விடுதலை உண்டு. விசுவாசத்துக்கு இன்னொரு காரியம் விரோதியா இருக்கணும். அது என்ன தெரியுங்களா? பெரிய வலைங்கள். அந்த வலையில மாட்டாத விசுவாசியே கிடையாது. அதாங்க கவலை. கவலை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து சோதரத்துக்குடைய 14 தேவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா ஆண்டவர்கள் என்ன செய்ய சொல்றாரு? தெரியப்படுத்த சொன்னார். அதை மாத்திரம் தான் நாம ஒழுங்கா செய்யறோம். அதுக்கு முன்னால ஒண்ணு செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன செய்ய சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார். அது நல்லா பண்றோம். முதல்ல கவலைப்படாமல் இருங்கள். அநேக ஜெபம் பண்றோம். சில என்ன நினைக்கிறாங்க? கவலையோட ஜெபத்தை எடுத்தா ஆண்டவர் என் கவலையை பார்த்து பதில் கொடுப்பார். கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து தான் கொடுப்பார், கவலையை பார்த்து இல்ல. சிலருக்கு இதுல ரொம்ப பெருமை. எவ்வளவு கவலைங்க எனக்கு தான் கவலை. நான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன். யாரு பாஸ்டர் கோச்சுக்காதீங்க. இது சொன்னதே ஒரு பாஸ்டர் தான். ஆனால் நான் சொல்றது, பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுங்களா? நாங்க 5 நாள் கூட்டம் முடிச்சுட்டு கூட்டு போயிடுறோம். எங்களுக்கு விடுதலை. பாஸ்டருக்கு உங்களை கட்டி காத்து போகணும். வீடு வீடா அவங்க சந்திச்சு அவங்களுக்கு தொல்லை கஷ்டத்துக்கெல்லாம் அனுப்பிச்சோம். பாருங்க, பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது வீட்டுக்கு போனோடனே சரி பாஸ்டர் வாங்க பாஸ்டர், உங்களுக்காக தான் காத்துங்க. சபையிலே பாருங்க, எனக்கு தான் பாஸ்டர் ஒரே கவலை. ஆண்டவர் என்னமா என்ன சோதிக்கிறார் பாருங்க. ஒரே கவலை பாஸ்டர். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரி பாஸ்டர் ஜெபம் பண்ண உடனே அங்க ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. பாஸ்டர் குடிச்சிட்டு அடுத்த சகோதரியை பார்த்துட்டு போறோம். அடுத்த வீட்டுக்கு போறோம். அங்க போறோடனே அங்க சொல்லு, பாஸ்டர் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்து. சபையிலே எனக்கு தான் பாஸ்டர் ரொம்ப கவலை. இவருக்கு பக்கம் என்னடா முதல்ல அந்த சிஸ்டம் அவங்களுக்கு தான் அதிகம். சரி பாஸ்டர் ஜெபம் பண்ணி பாஸ்டர் ஆண்டவர் என்னையத்தான் சோதிக்கிறார். ஒரே கவலை பாஸ்டர். ஜெபம் பண்ண உடனே அவங்க ஒரு காஃபி கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போனார் பாஸ்டர். அந்த சிஸ்டர் நம்ம சபையில பாருங்க, எனக்கு தான் ரொம்ப கவலை. பாஸ்டர் பக்கத்துல என்னடா ஒரே கவலை பாஸ்டர், ஆண்டவர் என்னதான் போடும். அப்படியா? சரி அங்க ஜெபம் பண்ணோன்னு அவங்க ஓவல்டீன் கொடுக்க காஃபி ஹார்லிக்ஸ் ஓவல்டீன் எல்லாம் குடிச்சு இவருக்கு வயிற்று வலி வந்து இவருக்கு கவலை வந்துருச்சு. இன்னைக்கு அநேக கவலைப்படுகிறதுல ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் கவலைகள் எல்லாம் விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிறவங்க உங்க கவலைகள் எல்லாருமே. அனைவரும் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவரே கவலையை எடுத்து போடும். அவர் எடுக்க மாட்டா. கவலைய நீங்க தான் ஒரு மேல வைக்கணும். கவலை வேற, பிரச்சனை வேற. நல்லா கவனிங்க. பிரச்சனை வெளியில இருக்குது, கவலை இருதயத்துல இருக்கு. கவலை இருதயத்துல இருக்கு, பிரச்சனை வெளியில இருக்குது. பிரச்சனை தான் கவலை இருதயத்துல உருவாக்குது. நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே கவலை எடுத்து போடும், ஆண்டவரே பிரச்சனை மாற்றும். ஆண்டவர் உங்க கவலையை எடுக்கவே மாட்டாருங்க. ஆண்டவர் உங்க பிரச்சனையை தான் மாற்றுவார்.
சிலர் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உன் பிரச்சனையை மாத்த நான் கவலைப்படாம இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல கவலைப்படாம இரு, நான் உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு பிரச்சனைக்காக கவலைப்படுறனாலே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பார் என்று நீ விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. எதுக்காக கவலைப்படுறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றுவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லை. கவலை உங்கள் விசுவாசத்தின் இரண்டாவது விரோதி. ஆண்டவர் கவலையை தூக்கி வைத்துக் கொள்ள மாட்டாங்க, நீங்க தான் வைக்கணும். பாருங்க, இந்த பைபிள் என் கையில இருக்கு. இந்த பைபிள் என் கையில இருக்கு. இத நான் சகோதரர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப என் கையில பைபிள். உங்ககிட்ட கவலை இருக்குதுனால என்ன அர்த்தம்? இன்னும் கவலை அவர் மேல வைக்கல. எத்தனை பேருக்கு கவலை இருக்கு? எத்தனை பேருக்கு கவலை? எல்லாருக்குமே இருக்குது. கையை தூக்க பயமாகு. அப்ப என்ன அர்த்தம்? கவலை இங்க இருக்குதுன்னா இன்னும் ஆண்டவர் மேல வைக்கவில்லை. கவலைகள் எல்லாம் உண்மை கேட்கிறாங்க. அது எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்குது? கவலைப்படாமல் இருக்குதுன்னா கவலைப்படாமல் இருக்க வேண்டாம், அவ்வளவுதான். அது எப்படிங்க இருக்குது? கவலைப்படாமல் இருங்க, அவ்வளவுதான். சிலருக்கு அதுவே கவலைப்படாம இருக்கணும், அதே பெரிய கவலையா இருக்கு. அடே 4 பேர் திட்டிடுமே, இதே கவலையற்ற ஜென்மமா இருக்கு. அந்த ஜென்மத்தை விசுவாசி ஜென்மம். கவலையற்ற ஜென்மம் தான் விசுவாசி ஜென்மம். எத்தனை பேர் கவலை இல்லாமல் இருக்க தீர்மானிக்கிறீர்கள்? கவலைப்படாமல் இருந்தால் தான் இந்த பிரச்சனை மாறும். கவலை உங்கள் விசுவாசத்தின் விரோதி. கவலையை அவன் பேரை வைத்து விடுங்கள். கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Be careful. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த அநேகருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அநேகர் கேட்கிறாங்க, விசுவாசம் விசுவாசம் சொல்றீங்க பிரதர், அந்த விசுவாசம் எங்களுக்கு இருந்தா தானங்க நாங்க அதை செய்ய முடியும். எங்களுக்கு விசுவாசமே இல்லைங்களே. எங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால தாங்க எங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வருது. ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க போகிறோம், எல்லாரும் கேட்குமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ரோமருக்கு நினைவு 12வது அதிகாரம். சீக்கிரமா அநேக காரியங்களுக்கு நான் ஜெபித்து இன்றைக்கு முடிக்க வேண்டும். 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியது என்று மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விந்துவார்த்த அளவின்படியே தெரிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த. இப்ப நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்ம சொல்லுவோம். எதனாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிருபையினாலே. எதை கொண்டு? விசுவாசம். எனவே நாம் எல்லாரும் என்ன? நாம் எல்லாம் யாரு? விசுவாசம். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரா? எப்படி கொடுத்திருக்கிறாரா? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கிறார், ஒருத்தர் குறைவா கொடுத்திருக்கல, எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க யாருன்னு கேட்டா நாங்க இந்த சபை விசுவாசி அந்த சபை விசுவாசின்னு சொல்றோம். ஆனா பிரச்சனை வந்துட்டு விசுவாசமே இல்ல பிரதர். நான் கேட்கிறேன், டிரைவ் பண்ண தெரியாத டிரைவரை பார்த்திருக்கீங்களா? டைப் படிக்க தெரியாத டைப்பிஸ்ட பார்த்திருக்கீங்களா? விசுவாசிக்க முடியாத விசுவாசியை நாம இங்கதான் பார்க்கலாம். நாம் விசுவாசிகள், நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் விசுவாசம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் விசுவாசத்தை எப்படி கொடுத்திருக்காரு? எல்லாருக்கும் ஒரே அளவு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனாலும் எனக்கு இன்னும் பலன் கிடைக்கல பிரதர். காரணம் என்ன? வேதவசனம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பெரிய ஒரு விசுவாசம் பெரியது. விசுவாசம் பெரியதா இருக்குமா? விசுவாசம் எவ்வளவாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். இளையத்தில் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் வேதவசனம் சொல்கிறது விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் தான் விசுவாசத்தில் தரித்திரராகவும் இருக்கலாம். எனவே விசுவாசம் வளரக்கூடியது. எப்படி விசுவாசத்தை வளர்த்துக் கொள்றது? இதுக்காக அழகணும். சில சமயத்துல பாக்குறேன், கையை வச்சு ஜெபிக்கும் போது சில கேட்கிறாங்க, ஆண்டவரே விசுவாசத்தாரும், ஆண்டவரே விசுவாசத்தாரும். உங்க பிரேயர் டைம் எல்லாம் சேவ் பண்றாங்க. தயவு செய்து அப்படி ஜெபிக்காதீங்க. விசுவாசம் வளராது. விசுவாசம் ஜெபத்தினால் வருவதில்லை. விசுவாசம் வேதவசனத்தை கேட்பதினால் தான் வரும். அதுக்குதான் இந்த கூட்டம், அதுக்குதான் இப்படி கத்திருக்கீங்க. விசுவாசம் வளரும். கேட்க 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 விசுவாசம் வளரும். இதுக்காக யாரும் விடாதீங்க. ஆண்டவரே விசுவாசத்தாரும் கேட்காதீங்க. உபவாசம் இருக்க வேண்டாம். இதுக்காக உபவாசம் இருக்க இதுக்காக விசுவாசிகள். விசுவாசத்துக்கு வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு அதற்கு தான் நேரம் இல்லை. வேத வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பாருங்க. விசுவாசத்தை எல்லாருக்கும் ஒரே பகிர்ந்து கொடுத்தார் ஆண்டவர். அதை கொடுத்தவர் ஆண்டவர்
வளர்த்துக் கொள்ள வேண்டியது நீங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென், ஆமென், ஆமென். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டேன், தயவு செய்து கொஞ்சம் உண்மையா ஒரு ஸ்தோத்திரத்தோட பஸ். 5 நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த 5 நாள் கூட்டத்துல பங்கு பெற்றதுல என்னுடைய விசுவாசம் வளர்ந்துருக்குன்னு சொல்றேன். கரங்களை வச்சு என்ன இப்ப பாட்டு காட்டினாங்க, இல்லைன்னா மந்திரமே செய்ய பாருங்க, எல்லாம் நடக்குது பாருங்க பாருங்கன்னு சொன்னதான் காரணம். என்ன பிரசங்கிக்கப்பட்டது? வேதவசனம். வேத வசனம் பிரசங்கிக்கப்பட்டால் நிச்சயமாய் விசுவாசம் வளரும். இதை நீங்க அதுக்காக இந்த கூட்டம். வேற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, faith cometh by hearing. hearing. ஒரு தடவை கேட்டதுனால அல்ல, எப்பயோ கேட்டதுனால அல்ல. ஹியரிங் என்ற பதம் பிரசன்ட் கண்டினியூஸ். கொஞ்சம் கேட்டா கொஞ்சம், அதிகமா கேட்டா அதிகமா, கேட்டுக்கிட்டே இருந்தா வளர்ந்துட்டே. கேட்க கேட்க விசுவாசம் வளரும். எனவே இப்படிப்பட்ட கூட்டங்களில் பங்கு வருங்க. சில கூட்டத்துக்கு போனா உங்க கிட்ட இருக்கிற விசுவாசத்தை அவங்க பாதையில படம் போடும். விசுவாசத்தை போதிக்கிறேன், விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய கூட்டங்களிலே பங்கு வருங்க. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தவும் வேண்டும். செயல்படுத்தனா பிரயோஜனம் இல்லைங்க. கிரியை இல்லாத விசுவாசம் என்ன சொல்லப்பட்டது? செத்து. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. அடுத்த முறை ஒரு வலி வரும்போது, தலைவலி வந்த போது, இயேசுவின் நாமத்தினாலே தலைவலியை சரீரத்திற்கு நீங்குமாறு கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு வியாதி வரும்போது கரங்களை வச்சு செம்மி. நான் மருந்து சாப்பிடுவேனான்னு சொல்லல, மருந்து சாப்பிடுறதுல தவறு இல்ல, சாப்பிடுங்க. உங்க விசுவாசம் வளர்ந்து மருந்தை விடக்கூடிய அளவுக்கு வளர்ந்த பிறகு வேண்டாம் விடுங்க. அது வரைக்கும் சீக்கிரம் உடனே வைராக்கியத்துல மருந்தை தூக்கி போடாதீங்க. தெளிவா சொல்லு. சில சும்மா தூக்கி போட்டுறா. ஆனா மருந்தை பிள்ளைகள் கொடுக்கும்போது ஆட்சிபத்தை செவித்து போடு. மருந்து கிரியை செய்யும் இன்னும் வல்லமே. பிள்ளைகள் மேல் வியாதி இருந்தால் நீங்க கரங்களை வைக்கலாம். உங்க வீட்டுல யாருக்காவது வியாதி இருந்தாலும் நீங்க கரங்களை வைக்கலாம். சில சொன்னாங்க எல்லாரும் கையை வைக்க கூடாதியா, கையை வச்சா அது புடிச்சுக்கும், ஒன்னும் பிடிக்க. சில சொன்னாங்க ஐயோ எல்லாரும் கையை வைக்க முடியாது, ஊழியக்காரத்தை கை வைக்கணும். உண்மைதான், ஊழியக்காரத்தான் கை வைக்கணும். ஆனால் வேதவசனம் விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் வியாதியஸ்தர்கள் அவர்கள். எனவே நீங்கள் கரத்தை வைத்து ஜெபிக்கலாம் வீட்டுல. உடனே ஓஹோ விசுவாசி கரை வைக்கலாமா, நல்லா சொல்லிட்டாரு, நாளைக்கு பாஸ்டர் தலையில நம்ம கை வச்சுப்போம். இந்த மாதிரி யாராவது பண்ண என்ன கேட்காதீங்க, நான் சொல்லி தரல, நீங்க சாட்சி. ஒரு ஞானம் ஊழியக்காரருக்கா நீங்க இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை, நான் யார் கையை வைக்க இடம் கொடுக்கணும்? யார் கையை வைக்க இடம் கொடுக்கணும்? ஊழியக்காரர். அவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் இல்லாத நேரத்தில் ஒரு பிரச்சனை குழந்தைக்கு, உடனே நீங்க கரையீங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் கையை வைக்கலாம். சபையில இருந்து பாசுக்கு கீழ்படிந்து அடங்கி ஊழியம் செய்யுங்க. சபை வளர்ச்சிக்காக தான் இந்த விசுவாச போல கொடுக்கப்படுகிறது. நீங்க கரத்தை வைத்து ஜெபிக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு பாசு வேண்டும், பாச அழைத்து விடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிக்கலாம். தைரியமாக செயல்படுத்து. அடுத்த முறை உங்களுக்கு யாருனால் கையை வைத்து கட்டளை கொடுங்க சுயநாமத்தினால். பாருங்க, இன்றைக்கு புதிய உடன்படிக்கை நாட்கள்ல நாம வந்திருக்கோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கோம். பழைய உடன்படிக்கை நாட்களில் இருந்ததை விட புதிய உடன்படிக்கை நாட்கள் முழு சுவாசம் நமக்கு கிடைக்கத்தக்க ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நாம் புதிய உடன்படிக்கைக்கான பாத்திரம் எல்லா வேதவசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுல கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் பலகாரம் செய்வாங்க. சிலர் வீட்டுல எப்பயுமே இந்த அதிரசம் தான் செய்வாங்க, ரொட்டி கிறிஸ்துமஸ். இப்ப பாருங்க, மதுரையில வந்து பார்த்தா நிறைய ஸ்வீட் கடை இருக்கு. இது என்ன ஸ்வீட்? எல்லாம் ஸ்வீட் விதவிதமா அடிக்கிட்டான். இது என்ன பண்ணா பாம்பே அல்வான். ஏன்பா பாம்பேல இருந்து வச்சா? இல்லைங்க, இங்கதாங்க செஞ்சோம். இங்கே அல்வா செஞ்சுட்டு பாம்பே அல்வான்றான். இது என்ன பண்ணா மைசூர் பாக்கு. ஏன்பா மைசூர்ல இருந்தா வச்சு? இல்லைங்க, இங்க செஞ்சுதான் இருக்கும். என்னன்னோ ஸ்வீட் அடிக்க வச்சு எல்லா ஸ்வீட்டும் பல விதமா வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் அடிப்படையா தேவையானது ஒரே ஒரு பொருள். என்னங்க? என்ன ஆகுது? சர்க்கரை. அது ஒரு சர்க்கரை வச்சு பாம்பே அல்வா செய்யறான், மைசூர் பாகு செய்யறான், எல்லா ஊருக்கு தேவையான ஸ்வீட்டும் செய்யறான். ஒரே சர்க்கரை. இன்னைக்கு பாருங்க, பழைய பாட்டு காலத்துல முழு வேத வசனமும் அவர்களுக்கு கிடைக்கணும். பழைய பாட்டை வாசி பாருங்க, பிசாச குறித்து தெளிவாங்க அது எதுவுமே சொல்லப்பட்டது. ஏனென்றால் பழைய பாட்டிலே
தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசின் மேலே முழு அதிகாரமும் கிடைக்கவில்லை. இயேசு என்ற நாமம் யாருக்கு தான் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அவர்களோடு தீவிரித்து கிரியை செய்ய. சில கேட்கிறாங்க, என்னையா பழைய ஏற்பாட்டாளோட நீங்க ரொம்ப ஒஸ்தியா? ஆமா, ஒஸ்தி தான். அது எப்படி ஒஸ்தி? என்ன பண்றது? காலத்தால ஒஸ்தி. அவங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவாங்க, நான் புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசுவா எரிகோ கோட்டையை சுத்தி வந்தான். அது கோட்டை விழுமா விழாதான் வேதவசனத்துல அவனுக்கு தெரியுமா? முன்னால ஆண்டவர் தான் சொன்னார். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இயேசுவ நாமத்தை சொன்னா பிசாசு என்ன ஆயிடும்? ஓடும். இயேசுவ நாமத்தை சொன்னா வியாதி என்ன ஆயிடும்? ஓடும். கைய வச்சா வியாதிஸ்தர் மேல என்ன ஆயிடும்? இதெல்லாம் என்ன பண்ணப்படுது உங்களுக்கு வேதவசனத்துல? இப்ப பாருங்க, இந்த முழு வேத வசனமும் நமக்கு இப்போது கிடைச்சிருக்கிறது. எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு கொடுத்துட்டார், பகிர்ந்து கொடுத்துட்டார். எல்லா ஸ்வீட்டுக்கும் தேவையானது ஒரே பொருள், அது என்னங்க? சர்க்கரை, விசுவாசம். இந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு, சர்க்கரையை வச்சுக்கிட்டு விதவிதமா ஸ்வீட் செய்யும். இதுதான் சமையல் புஸ்தகம். அது மாதிரி அது கோச்சிக்காரி. வியாதியா என்ன செய்கிறது? பார்த்தா வியாதியஸ்தர்கள் கை கழுவி வைப்பார்கள், அவர்கள் உடனே கை கழுவி. அதே விசுவாசம். பிசாசா அவங்க கையை கூட வைக்கலாம். என் நாமத்தினால பிசாசுகளை. சிலர் பிசாசு தோற்கிறத பார்த்தா யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பிடிச்ச ஆடுற ஆட்டுல இவங்களும் ஆடுற ஆட்டு இவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கிற மாதிரி. பிசாசு பிடிச்சிருக்கிற மேல கூட கையோட வைக்கலாம். இயேசு நாமத்தினால சொன்னா பிசாசு ஓடும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சர்க்கரையாக அந்த ஸ்வீட் செய்யக்கூடிய விசுவாசத்தை கொடுத்து விதவிதமா ஸ்வீட் செய்யணும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? இன்னைக்கு சிலர் கேட்கிறாங்க, என்னையா பெரிய விசுவாசம்? சிலர் சொல்றாங்க, இந்த டாக்டருக்கு ரொம்ப பண ஆசை பிடிச்சிச்சு, அதனால தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறான். பண ஆசை பிடிக்கலீங்க. எல்லா பணத்தையும் தேவனுடைய ஊழியத்திற்காக செலவுப்படுத்த நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கோம். நேரத்தில் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இடிமுழக்கம் வானொலி நிகழ்ச்சி செப்டம்பர் மாதத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு காரணம் மாலை நேரம் மாற்றி கொடுத்துட்டாங்க. நான் மாலை நேரம் கொடுத்தா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். காலையில தான் வேணும்னு சொல்லியிருக்கேன். தயவு செய்து இடிமுழக்க வானொலி நிலைய நிகழ்ச்சினா நன்மை பெற்றவர்கள் யாராக இருந்தால் ஃபீபா வானொலி நிலையத்திற்கு கடிதம் எழுதுங்கள். நீங்கள் பெற்ற நன்மையை அவர்கள் அடுத்த பிளாக்ல எனக்கு மார்னிங் கொடுத்தால் நான் நிகழ்ச்சியை தொடர ஆயத்தமா இருக்கிறேன். திடீரென்று அவங்க கிட்ட ஒரு லெட்டர் வந்துச்சு, இவ்வளவு பணம் கட்டுற நிகழ்ச்சி நிறுத்திடலாமா? நாம தான் விசுவாசமாச்சு. நான் சொன்னேன், இன்னொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருக்கிற 2 நிகழ்ச்சியா நான் எதையும் நிறுத்துறதா இல்லைன்ட்டு. ஆனா ஒரு 30,000 ரூபாய் இருந்தது, 15,000 ரூபாய் கட்டிட்டு போயிரு. ஒரு பிரச்சனையான சூழ்நிலை தான் வந்து ஆனாலும் இடி முழக்கமான நிகழ்ச்சி நிறுத்த போதில்லை. உடனே கல்ஃபுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, போயிட்டு வந்தேன். 1 லட்சம் ரூபாய் காணி கேட்கணும். சில வெளியில் சொல்லாதீங்க பிரதர், அப்புறம் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கவலையே இல்லை, நிச்சயமா வரும். இலங்கையில இடிமுழக்க வானொலி முழங்க போகிறது 1 லட்சம் ரூபாய். அந்த முழு பணத்தையும் அப்படியே வானொலி நிகழ்ச்சிக்காய் செலவு செய்கிறார். ஃபீபாவிலும் வானொலி நிகழ்ச்சி தொடர நீங்கள் உங்கள் கடிதங்கள் ஃபீபா வானொலி நிலையத்துக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை நீங்கள் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போது இதே விசுவாசத்தை ஏன் வளர்க்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அதே விசுவாசம் தான். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதே விசுவாசம் தான். பிசாசை விரட்டுறதுக்கும். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? தெளிவா திட்டவட்டமா சொல்றேன், நல்லா கவனிச்சு. எந்த விசுவாசத்தினால தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்கிறோமோ, எந்த விசுவாசத்தினால பொருளாதாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம், எந்த விசுவாசத்தினால பிசாசை விட்டுகிறோம், அதே விசுவாசத்தினால் என்னுடைய ஊழியத்தில் ஆத்துமாக்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். அதற்காக தான் இந்த விசுவாச பயிற்சியை கடைசியா ஆத்துமாக்களாக எடுத்தேன். அதனால்தான் 128 பேர் 4 நாட்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, when you pray, believe that you receive them, you shall have them. 4 படிகளை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முதல்ல எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? விருப்பம். 2வது படி என்னங்க? ஜெபம். எதை விரும்புகிறீர்களோ அதுக்காக செபி. 3வது ஜெபித்த உடனே பெற்றுக்கொண்டாகிவிட்டது நம்பு. 4வது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்று கொள். முதல் படி என்ன? எல்லாரும் சொல்லுங்க. முதல் படி எல்லாரும் சொல்லுங்க. 2வது, 3வது விசுவாசம், 4வது இதாங்க தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏழைக்கு குறிச்சோம். சிலர் பாருங்க, என்னங்க உங்களுக்கு விருப்பம்னா ஒண்ணு சொல்ல மாட்டேன். nothing particular brother, that's what you will get brother, nothing particular. இன்னும் சிலர் சொல்றாங்க,
I am not interested in anything. If God wants to give me, let him give. If you are not interested, God is also not interested. உங்களுடைய விருப்பம் என்ன? முதல் படி விருப்பம், இரண்டாவது படி செபம், மூன்றாவது படி, நான்காவது படி. எதை விசுவாசிக்கணும்? முதல் படி விருப்பம், இரண்டாவது படி செபம், மூன்றாவது படி விசுவாசம். என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவர் விசுவாசிக்கன்னு சொல்றாங்க, அது நடக்கும். எதற்காக ஜெபிச்சீங்களோ அதை பெற்றுக்கொண்டே விசுவாசம். இப்ப நாம அதை செயல்படுத்த போறோம். எனக்கு கொஞ்சம் கண்ணு நல்லாவே தெரியுங்க. நீங்க ஏஞ்சி பண்ணலாம், நல்லா தெரியுது. டாட்டா போயிட்டு வாங்க. மற்றவர்களுக்கு சந்தடி கொடுக்க வேணான்றதுக்காக தான் ஏன் போவேன்னு சொன்னேன். நான் தமாஷா பேசினாலும் கண்டிப்பா இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய சமுதாசத்தை செய்ய வேணாம். முதல் படி என்ன படி? முதல் படி, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. இப்ப அதை செயல்படும். எல்லாரும் ஒரு காரியத்தை இப்போது நாம் தீர்மானிக்க போகும். நிச்சயமா ஆண்டவர் பலப்படுத்த நம்ம காயத்தமுள்ளவராக இருக்கிறார். முதல் படி விருப்பம். எல்லாருக்கும் எத்தனை பேர் அது தேவை இது தேவை என்று கேட்கிறோம். இப்ப தீர்மானம் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி வருகிறோம். நான் ஜெப நேரத்துல இந்த போதே உங்களுக்கு முதல் படி விருப்பம், இரண்டாவது படி ஜெபம், மூன்றாவது படி ஜெபித்த உடனே பெற்றுக்கொண்டாய், நான்காவது படி அதை பெற்று. இப்போ ஜெபம் பண்ண பிறகு திருப்பி இந்த காரியத்துக்காக என்ன பண்ணாதீங்க? ஜெபம் பண்ணாதீங்க. திருப்பி இந்த காரியத்துக்காக என்ன சொல்ல? ஆண்டவரே, ஜூலை மாசம் 6ஆம் தேதி தமுக்கு கலையத்துல நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீ எனக்கு செவி கொடுத்து நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வணங்கி கொண்டீங்க? Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குல்ல? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குல்ல? ஆமென், ஆமென். அதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். சீக்கிரமா நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். இந்த கூட்டத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சீக்கிரமா ஏற்றுங்க பாக்க. இது உள்ள இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சீக்கிரமா எழுதுமா கேட்டுக்கிறேன். இந்த 5 நாள் கூட்டத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்கள், 5 நாள் கூட்டத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சீக்கிரமா எல்லாரும் கரவைத்ததை தேவனை சொல்லிப்பவர்களுக்காய் இந்த கூட்டத்துல சுகம் பெற்றவர்கள் சீக்கிரம். இந்த கூட்டம் நீங்க நிக்கிறோம் சுகம் பெற்றவர்கள் சீக்கிரமா எழுந்துங்க. இந்த கூட்டத்துல நான் சுகம் பெற்ற சீக்கிரமா சுகம் பெற்றவர்கள் எழுந்துங்க. சோதரம் எல்லா கரங்களை தட்டுறாங்க. சோதரிகோ இந்த கூட்டத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் சீக்கிரம் எழுந்துங்க. சீக்கிரம் பரிசுத்த எல்லாரும் கரங்களை தட்டுறாங்க. சோதரிகோ praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த கூட்டத்துல என்னுடைய விசுவாசம் உறுதிப்பட்டிருக்குன்னு சொல்றவங்க சீக்கிரம் எல்லாரும் விசுவாசம் உறுதிப்படாத இருக்க முடியாது. சீக்கிரம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, நாம ஜெபிக்க போறோம். முதல் படி என்ன? எல்லாரும் சொல்லுங்க. முதல் படி. இப்ப நான் ஒரு காரியம் சொல்ல போறேன், கவனிங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை இருதயத்தில் இப்போது கொண்டு வரேன். ஒரு காரியம் விருப்பம். எல்லாரும் கொண்டாருங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போது பெற்று பாருங்கள். ஆமென். ஏதாவது ஒரு காரியம் கொண்டாந்துட்டீங்களா? ஆமென். ஒரு காரியத்தை கொண்டாந்துட்டீங்களா? ஆமென். எல்லாரும் கொண்டாந்தாச்சா? ஏதாவது ஒரு காரியம் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். கொண்டாந்துருக்கீங்களான்னு பார்ப்போம். ஆமென். கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னால ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் என்ன காரியத்தை விரும்புனீங்கன்னு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி சொல்லுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சேர்ந்து நின்றுருக்க மாட்டேன். ஐயோ, என் விருப்பத்தை நான் பக்கத்துல சொல்லி அது கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? தைரியமா சொல்லுங்க, நிச்சயமா கிடைக்க போகுது. வெட்கப்பட வேண்டாம். விசுவாசத்தை தைரியமா இருக்கு. அதிக சகோதரி தான் உடனே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சகோதரிகள் உடனே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவங்கதான் சொல்லி சீக்கிரமா பக்கத்துல இருக்க தைரியமா சொல்லுங்க. இதை நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போறேன். தைரியமா சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். Put your faith into action. I am going to pray for this. I am going to get it. தைரியமா எத்தனை பேர் இது? தைரியமா சொல்லுங்க. ஆமென். சொல்லியாச்சா? இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற தேவன். யாருடைய நாமத்தினாலே? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயத்தில சத்தமா நிச்சயமா இந்த காரியம் கிடைக்கும்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன். உம்முடைய ஸ்தானாதிபதியாய் நான் வருகிறேன். இவர்களுக்கு விசுவாசத்தை வளர்த்து வேத போதனைகளை நான் கொடுத்திருக்கிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் வார்த்தைகளின்படி இவர்கள் ஒரு காரியத்தை இப்போது விரும்பி இருக்கிறார்கள். அதை இப்போ மற்றவர்களிடத்திலும் அறிக்கை செய்திருக்கிறார்கள். விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, உம்மிடத்தில் இப்போது அவர்கள் அதை கேட்க வருகிறார்கள். இதை இவர்களுக்கு தருவீராக. ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி 8:45 இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நீ செவி கொடுத்தே ஆக வேண்டும். நீ நாங்கள் பிரசங்கித்த இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது என்பதை எங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அது நிச்சயம் இவர்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று நானும் இவர்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்ட இலக்கை செபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீ விசுவாசம் போதனைகளை கலைத்தது மூலம்தான் என்னுடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை ஆட்சி செய்ய நன்றி சொல்கிறோம். எல்லா ஜாமனியாச்சா? ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு பரிசு பொட்டலம் கொடுக்கிறார். ஒரு கூட்டத்தை கொடுத்தார். கையில அதை வாங்கினவங்க சோத்திரம் சொல்லிடலாம். வீட்டுல போய் பேசி பார்த்து சொல்லி எத்தனை பேர் நீங்க 7 பதில் கை கிடைச்சிருக்கீங்க. அது என்னைக்கோ பிடிக்கலாம். உங்க கையை கிடைச்சிருச்சு. அற்புதம் செய்வதான பாட்டு பாடு சென்று பாடு பாடி முடிக்க போகிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah
மகிழ்ந்து பாட்டு மகிழ்ந்து பாட்டு சேர்ந்து பாடு போற்றி பாடு குறித்து பாடு அடுத்து பாடு. விசுவாசிகள் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஆமென். கவலை இல்லாமல் இருக்க தீர்மானிக்கிறீர்கள். கவலை இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆடி பாடி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், மறுபடியும் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை சொல்லிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் கிடைத்த எல்லா ஜெயத்திற்கும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிள்ளைகள் இப்போது புறப்பட்டு செல்கிறார்கள். உங்களுடைய சமூகம் பாதுகாப்பின் தூதர்கள் உடல் செல்வதற்காக சொல்வார்கள். இவர்கள் கேட்ட இந்த விண்ணப்பத்திற்கு நீ செவி கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்களுடைய சமூகத்திலே இப்போது கூறுகிறோம். இவங்களுடைய கண்ணீரை நீ துடைத்திருக்கிறேன் என்று அறிகிறார். நாளைகள் எல்லாம் பேரில் வைத்தாகி எழுது. இப்போது வெற்றி வீரர்களாக இவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இவர்கள் போகும்போது பாதுகாப்பின் தூதர்கள் காத்துக்கொண்டு செல்ல கட்டளை கொடுது. இப்பொழுது நாங்கள் புரிந்து செல்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய வருகை சம்பவியாமல் இருக்கின்றார். இன்னொரு விசை கூட மதுரை மாநகரத்திலே ஊழியத்திலே நாங்கள் இவர்களை சந்திக்க போகிறோம். இல்லை என்றால் உங்களுடைய குமாரனுடைய வருகை சம்பவிக்கின்றார். உலகம் எங்கிலும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு அவரை நடுவானத்தில் வந்து சந்திக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நம்பிக்கையினாலே ஒருவரை சேர்த்து விடைபெறுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் இருப்பதாக. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நாங்கள் விடைபெறுகிறோம். இடிமுழக்க கருத்தரங்கை குறித்த செய்திகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இவ்வூழியங்களுக்காக செபியுங்கள். இயேசுவின் வழி சத்தியம் ஜீவனமாயிருக்கிறார். வாழ்த்துக்கள். போகும்போது பாடிக்கொண்டே செல்லுங்கள். கரங்கள் வைக்கப்படுகிற ஊழியம் உண்டு. நாளை காலை 7 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை. உங்களை வாழ்த்தி நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். பொது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் அடினார், பாவைகள் யாரும் அடினார், சாவைகள் யாரும் அடினார். வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் அடினார், பாவைகள் யாரும் அடினார், சாவைகள் யாரும் அடினார். நல்வாரை நீங்கள் எனக்கார், நன்முறை சொல்லி வருகிறார், நல்வாரை நீங்கள் எனக்கார், நன்முறை சொல்லி வருகிறார். நான் ஆடிக்குயிர்வார், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காணார், அமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காணார், என் அமையனாக கண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நீர் போனார், மழவாளனாக வருவார், நீர் போனார், மழவாளனாக வருவார். என்னை அழைத்து கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்து கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி
வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே உலகத்தின் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே உலகத்தின் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே உலகத்தின் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே உலகத்தின் தேவன். எல்லாருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறோம். உலகமா வாழ்ந்திருக்கவர்கள் எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் இறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் அளித்தார்.